நல்ல மக்களை வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டி பற்றி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தும் சரி இப்போ வரைக்கும் பிடிக்கிற பல்சர் 220 தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெக்கெல்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இந்த 2025 எடுக்கலாமா, அப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாமே நம்ம இதில் ஃபுல் ரிவ்யூவாக எடுத்துருக்கோம். சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. நீங்கள் தர ஒரு சப்போர்ட்டில் தான் இன்னும் நம்ம ஏதாவது ஷோரூம் போய் நம்ம ஏதாவது எடுக்க ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஆனால் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எடுக்கிற இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஷோரூமில் போய் நம்ம போய் எடுத்து உங்களுக்காக நம்மளுக்கு வீடியோ தர முடியும். ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ அப்படியே போய் பார்க்கலாமா? நமக்கு இந்த வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் உசர் தான். உங்ககிட்ட எல்லா பைக்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி நீங்கள் எதாவது வாங்கணும்னு இருக்கீங்கன்னா அந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி வாங்கிக்கலாம். அது இன்ஃபர்மேஷன் எதாவது வேணும்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் இங்கே ஷோ பண்ணலாம், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி எல்லாமே கேட்டுக்கோங்க. இந்த லைட்ஸ் அண்ட் லுக்ஸை பற்றி பார்த்துலாம் வண்டியோடது. லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நம்மளுக்கு அதே நம்மளுக்கு எல்லாம் ஆலோசனை தந்திருக்காங்க. அப்புறம் லுக்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட லுக்ஸ் இன்னும் மாறாமல் அதே இதில் தந்திருக்காங்க. ஆனால் மெட்கார்டில் பார்த்தீங்கன்னா மெட்கார்டன் இல்லை, இன்னும் அந்த பக்கம் காட்டுறேன் உங்களுக்கு. மெட்கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பன் ஃபைபரில் நமக்கு ஃபினிஷ் தந்திருக்காங்க. அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கரிங்கோட நம்மளுக்கு ஒரு டோட்டல் லுக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காம நம்மளுக்கு மல்டி கலரில் தர மாதிரி பிளாக்கு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார்பனோட அந்த ஒரு டிசைனில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் ரெண்டு ஒரு 3 டோனாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 220 நம்மளுக்கு இங்கேயும் நல்லா போல்டாக போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு 220F இங்கே போல்டாக போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் அந்த கலர்ஸு லுக்ஸு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் சீட்டிங் விஷயத்தை வந்துடலாம். சீட்டிங் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 220 ஸ்பிட் சீட்டாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுவும் ஸ்பிட் சீட்டை நம்மளுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்விட்சஸ் பார்த்துடலாம். ஸ்விட்சஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே ஹைபிஎம் லோபியம் அப்புறம் பாஸ் ஸ்விட்சஸ் தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் சின்ன அப்டேட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பழைய மாடல் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் இருந்திருக்காது. இந்த இதில் நமக்கு டிஜிட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே டாகல் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சர் நமக்கு கீழே தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவலாக நம்மளுக்கு இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சும் அப்புறம் ஹார்ன் ஸ்விட்சர் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் ரைட்டில் பார்த்துடலாம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படின்னு தர மாதிரி நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார் தந்திருக்காங்க. ஹசார்ட் லைட்டே தந்துருக்கலாம், அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்படி டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே இதுதான் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஒயிட் தீமோட எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் இதுலேயே இந்த பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டி கலர் டிஸ்பிளே வந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் டிஸ்பிளேவும் நமக்கு எடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் இன்னும் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன தந்துருக்காங்கன்னா இங்கே டைம் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கா நம்மளுக்கு இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் நேவிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் எஸ்எம்ஸ் நோட்டிஃபிகேஷன் நமக்கு இந்த பிளேஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் அதில் பார்க்க முடியும் நம்ம. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோன்ற மாதிரி இதில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்துக்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர் ஃபியூல் எவ்வளோக்கு நமக்கு இதில் பார்த்துக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அப்புறம் கீழே என்னென்ன செட்டிங்ஸில் நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு இதில் தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ அண்ட் பி ரெண்டுமே நம்மளுக்கு ரெண்டு இதில் நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி தந்திருக்காங்க நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்னிங்ஸும் நம்மளுக்கு இங்கே பார்த்துக்கலாம் இங்கே நமக்கு. அப்புறம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் செட்டிங்ஸ் ஆப்ஷன் நமக்கு இன்னும் நிறைய நம்ம இன்னும் இந்த ப்ளூடூத் அப்புறம் இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. செட்டிங் ஆப்ஷன் நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, அதுக்கப்புறம் அது அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே நமக்கு தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு ஃபியூச்சர்லாம் நம்மளுக்கு வரலாம். அப்புறம் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி லிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. நல்ல ஒரு இங்கே பார்க்கவும் நம்மளுக்கு நல்ல ஒரு பெருசாக நம்மளுக்கு ப்ராடாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுக்கேற்ற லிட்டர்ஸாக நம்மளுக்கு ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 35 to 40 நம்மளுக்கு தரம் கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட் அண்ட் வெயிட் பார்த்துக்கலாம். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 169க்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 795 mm சீட் ஹைட் நம்மளுக்கு வருது. அதாவது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் கரெக்டாக நான் கால் வைக்கலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர்ஸ் அந்த இதில் மட்டும்தான் நம்மளுக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. என் ஹைட்டுக்கு இந்த மாதிரி ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் இப்போ என்னோட ஹைட்டாக இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ஹைட்டே நம்மளுக்கு ஓகேவா இருக்குன்னா. அப்புறம் இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 160 kgsக்கான வெயிட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஆனால் 160னா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு ஹேண்டில் பண்ணிக்கான நல்ல ஒரு வெயிட்டாக நம்மளுக்கு இருக்குது. ஆனால் வெயிட் அவ்வளோ நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் அவ்வளோ நம்மளுக்கு தெரியல.
நம்ம இந்த டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பத்தி பார்த்துடலாம். அப்புறம் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நமக்கு தந்திருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 280mm டிஸ்பிளேக்கு தான் நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் டயர்ஸோட சைஸ் பார்த்துடலாம். நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் 90/90 17 inch வீல்ஸா நமக்கு தந்திருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸா நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் பேக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. நைட்ராக்ஸ் ஷாக் அப்சார்பரோட நமக்கு இதுல வந்தது. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் 230mm டிஸ்பிளே தந்திருக்காங்க. நமக்கு இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் டயர்ஸ் பார்த்தலாம். நம்ம டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் 120/80 17 inch வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் நமக்கு தந்திருக்காங்க. அட்லாஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை பத்தி பார்த்தலாம். இன்ஜின் தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்போர்ட்டிவான பைக்காக்கு மெயினான இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்வின் ஸ்பார்க் DTSI FI இன்ஜின் தான் நமக்கு தந்திருக்காங்க. ஏர் கூல்டு வித் ஏர் கூல்டு நம்மளுக்கு இல்லை அப்ளை பண்ணியிருக்காங்க. சிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 220, அந்த 220க்கு கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை, அந்த மாதிரி கரெக்டாக நமக்கு 220யோட சிசி நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20.4 PS 8500 ஆர்பிஎம் நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் இன்ஜினோட டார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18.55 Nm 7000 RPM நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நம்மளுக்கு இதில் வருது. வண்டியோட இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு இது மட்டும் நம்மளுக்கு பேஸு டாப்பு நம்மளுக்கு எதுவும் இல்லை, இந்த ஒரே வேரியன்ட் தான். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு நான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போரம் இல்லை, ஆன்ரோடே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 169 தான், நமக்கு 1,69,000 தான் நம்மளுக்கு இல்லை இந்த வண்டி ப்ரைஸ் கோட்டிங் வருது நமக்கு. அவ்வளோதான் மக்களே இந்த வண்டியோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸோட வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் ராஜு Rattler.